போதை மருந்து கடத்தல் கும்பலின் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு 2 நாட்கள் விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. திமுகவின் முக்கியமான 10 அமைச்சர்கள் பற்றியான ரகசியத்தை NCPI அதிகாரிகளிடம் தெரிவித்த ஜாபர் சாதிக் அவர்கள் கதிகலங்கி போன திமுக தலைமை என்றே நாம் கூறலாம். தற்பொழுதுதான் இன்று காலை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தனது வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு அனுமதி பெற்று வெளியிட்டிருந்தது. மேலும் தற்பொழுது 21 தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக சூரிய சின்னத்தில் தற்பொழுது அதற்கு ஆப்பு வைக்கும் விதமாக அமைச்சர்கள் மகன்கள் உட்பட அனைவரும் சிறைக்கு செல்வார்களா? ஊழல் வழக்கும் வருமானத்திற்கு அதிகமான வழக்கும் ஏற்கனவே திமுகவின் அமைச்சர்கள் பெயரில் இருக்கக்கூடிய நிலையில் போதை மருந்து கடத்தல் என்ற புதிய வழக்கும் திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களின் மகன்கள் தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் மீதும் வழக்கு பாயுமா என்பதுதான் கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது. ஜாபர் சாதிக் அவர்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக வெளிநாடுகளில் போதை மருந்து கடத்தி வந்ததாகவும் 2006 முதல் போதை மருந்து கடத்தல், திருட்டு, விசிடி போன்றவை செய்து வந்ததாகவும் குற்றங்கள் அதிகமாக திமுகவின் முக்கிய பொறுப்புகளும் தனக்கு கிடைத்ததாகவும் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் ஜாபர் சாதிக் அவர்கள். நாங்கள் தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவோம் என்று வாய்க்கு வந்ததை கூறிக்கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் தற்போது தமிழகம் எதிலில் நம்பர் 1 இருக்கிறது, போதை மருந்து கடத்தலில் நம்பர் 1 இருப்பதுதான் மிக கேவலமான செயலாக இருக்கிறது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். சரி, 10 திமுகவின் அமைச்சர்கள் யாரெல்லாம் பார்க்கும் பொழுது KA நேரு, தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன், துரைமுருகன் மற்றும் பொன்முடி இவர்கள் அனைவரும் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருந்த ஜாபர் சாதிக் அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ராஜஸ்தானுக்கு செல்வதற்கான உதவி செய்ததாகவும் இதற்கு முன்பாக போதை மருந்து கடத்தல் மூலமாக பல கோடி லாபம் பெற்றதை சரியாக இவர்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் பங்குகளாக கொடுத்ததும் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலமாக ஒட்டுமொத்த திமுகவும் கூண்டோடு கைதாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் திமுகவின் தலைமை கூடாரம் அனைத்தும் சரிந்துவிடும். தமிழகத்தில் புதிதாக பாஜக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று இணையதளத்தில் அண்ணாமலை அவர்களும் கூறியுள்ளார். ஜாபர் சாதிக் அவர்களால் தான் திமுக அழிய போகிறது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. போதை மருந்து பணத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் கட்சியை நடத்தியுள்ளார்கள் என்றும் தேர்தல் ஆணைய பத்திரத்தின் மூலமாக 1350 கோடி ஒரே மாநிலத்தில் பெற்றிருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது என்றே நாம் கூறலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், ஜாபர் சாதிக் அவர்கள் கூறிய அமைச்சர்கள் ஊழல் நிரூபணம் செய்யப்பட்டால் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் மீண்டும் இதுபோன்ற தவறுகள் செய்ய மாட்டார்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.